அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோப்பும் கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை அருகில் வந்து, என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசீர் பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானத்தின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சரசமும் கடவுள் உமக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன் நடி பணிந்திருவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க. இவ்வாறு யாக்கோபு தந்தையின் முன்னிலையிலிருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கரியுடன் வந்தான். அவனும் சுவையான உணவுகளை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, என் தந்தை எழுந்து தம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டைக்கரியை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குவாராக என்றான். அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, நீ யார் என அவன், நான் தான் உங்கள் தலைப்பேரான மகன் ஏசா என்றான். அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன்? நீ வரும் முன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன். அவனே ஆசி பெற்றவனாய் இருப்பான். ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான். அவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான். அதற்கு அவர், உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்று சென்று விட்டான் என்றார். அதை கேட்ட ஏசா, யாக்கோப்பு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே, ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றி விட்டான். ஏற்கனவே எனக்குரிய தலைமகனுக்குரிமையை பறித்து கொண்டான், இப்பொழுது எனக்குரிய ஆசையையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி, நீர் எனக்கென வேறு எந்த ஆசையும் ஒதுக்கவில்லையா என்று கேட்டான்.